திருச்சி தொகுதியில் நிற்கிறீங்களா, எல்லாரும் சந்தோஷமாக கூப்பிட்டீங்க, அன்பாக கூப்பிட்டீங்க. உங்கள் அன்புக்கு எல்லாருக்கும் நன்றி. பட் அது எது தர்மம்னு ஒன்று இருக்குல்ல, என் மனசில் இருக்கிறத நான் இன்றைக்கி சொல்லிட்டு இருந்தேன். திருச்சி தொகுதியில் நான் வந்து நிற்கணுமா, இல்லை விஜய் சார் எப்போ ஹீரோ ஆனாரோ அப்போத்துலேருந்து ஒருத்தர் போஸ்ட் ஓட்டியிருப்பார்ல, அதுக்கப்புறம் அவர் அரசியல் ஸ்டார்ட் பண்ண அப்புறம் அந்த அரசியலுக்காக உழைச்சிருப்பாங்கல்ல, அவர் ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்து வந்தவங்களாம் இருப்பாங்க, அவங்க வரணுமா நான் வரணுமா? விஜய் சார் வீட்டில் இன்னும் எத்தனை பேர் திருச்சிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ நம்மளுக்கு என்ன தெரியும்? அது விஜய் சார் டிசைட் பண்ணணும். விஜய் சார் யார் நிற்க வைக்கிறாங்களோ யார் வேணாலும் ஜெயிப்பாங்க. ஏன்னா விஜய் சார் முகத்துக்கு தானே ஓட்டு விடுது. ஸோ அந்த இடத்துல போய் நான் போய் நிற்கிறதுன்றது அது தர்மமே இல்லைல்ல. யாரோ ஒருத்தர் விதை போடுவாங்க, அங்கே செடி முளைக்கும், அதுக்கு வேலி கட்டுவாங்க, அதை பாதுகாப்பாங்க. ஒரு மரம் ஒன்று வரும், அந்த மரத்தில் ஒரு பழம் வரும். அந்த பழத்தை நான் எடுத்து சாப்பிட்ணுமா, விதை போட்டவங்க சாப்பிட்ணுமா? ஒரு வேளை நம்ம போய் சேரணும்னா எப்படி நம்ம சேரணும்? ஃபஸ்ட்டு உறுப்பினராக போய் சேரணும். உறுப்பினராக சேர்ந்து அந்த கட்சிக்காக 3 வருஷம் உழைக்கணும், 4 வருஷம் உழைக்கணும். கட்சியுடைய எல்லா நலத்திட்டங்களையும் எடுத்துன்னு போய் வெளியே சொல்லணும். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதன்றது தான் என்னுடைய கோட்டை. உழைக்கணும். அப்புறம் கட்சி மேலிடம் பார்த்து, சிஎம் பார்த்து நல்லா உழைக்கிறாங்க ஒரு போஸ்ட் கொடுத்தா அந்த போஸ்ட்டில் நம்ம இருந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். அது தர்மம்.